டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, பரிவர்த்தனை யோகங்கள் எல்லாமே பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பரிவர்த்தனை யோகங்களை பொறுத்த மட்டும் இது நல்ல யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய்க்கும் புதனுக்கு எப்படி ஆகாதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாதுங்க. அவங்க எந்த மாதிரி பரிவர்த்தனை அடைஞ்சா அவங்க கெடுபலன்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்துக்கோங்க, நான் போட்டிருக்கிறது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு அதிபதி யாருங்க? சுக்கிரன் வருவாருங்க. ரிஷப லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன். 1, 2, 3ஆம் இடத்துக்கு அதிபதி யார் வருவாருங்க? சந்திரன் வருவாருங்க. இந்த சந்திரன் லக்னத்துல இருக்காரு, லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப இந்த மாதிரி பரிவர்த்தனை நல்ல பலன்களை கொடுக்கறது இல்லைங்க. நல்ல பலன்களை கொடுக்கறது இல்லைன்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்திரனுக்கு சுத்தமா ஆகாதவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் போய் சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்காரு. சுக்கிரனுக்கு சுத்தமா ஆகாதவர் சந்திரன். அவர் சந்திரன் அங்கே போய் உச்சம் அடைகிறார். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாதகருக்கு வேணுங்கிற பொருளாதாரங்களை கொடுப்பாங்க. கொடுத்து நல்வழியில அது செலவாகாது. அவர் தவறான வழிகளை தேடி போற மாதிரியே கொண்டு வந்துவிடும். அவர் எவ்வளவு செலவு வச்சிருந்தாலும் சரி, அவர் சுருக்கமா இன்னொரு விஷயத்த சொல்ல போனா, அவங்க அம்மா அப்பா வகையில இருந்தாலும் சரி, ஐயா வகையில் இருக்கிற சொத்தா இருந்தாலும் எல்லாத்தையும் இவர் காலி பண்ற மாதிரி கொண்டு வந்து விடும். என்ன காரணம்னா, சுக்கிரன் எப்பவுமே எந்த வீட்டை வேணாலும், சூரியனோட வீட்டில் கூட இருக்கலாங்க, சந்திரனோட வீட்டில் இருந்தால் மட்டும் சுத்தமா கெடுத்துருது. நிறைய ஜாதகத்துல பார்த்தாச்சு. அதே மாதிரி சந்திரனும் பரிவர்த்தனை அடைஞ்சிட்டாரா, அப்போ இன்னொரு விஷயம், இதுல ஒரு முக்கியமான விஷயம், சந்திரனும் சுக்கிரனும் இங்க பரிவர்த்தனை அடைஞ்சது இந்த இடத்துல தப்பு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3, 8 கூடிய மாரகாதிபதி. மாரகாதிபதி அவரோட போய் அவர் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காரு. இதுவும் ஒரு பாயிண்ட். இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா, இந்த சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனை அடையாது, அது நல்ல ஒரு பரிவர்த்தனையே கிடையாது அப்படிங்கிறது தான். கமெண்ட்ஸ்ல வேற எதுவும் கம்ப்ளீட் சொல்லுங்க.